புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் விருதுநகர் கிழக்கு மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காரியாபட்டியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. ஆட்சி மாற்றத்திற்காக அலைக்கடலென மக்கள் திரண்டு குடிமராமத்து நாயகருக்கு வரவேற்பு அளித்தனர். தமிழக ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவிற்கு விவசாயிகளின் நலனுக்காக நீர்ப்பாசனத்திற்காக 14,000 கோடி ஒதுக்கி காவிரி குண்டாறு திட்டத்தை பாடுபட்டு நிறைவேற்றியதாக அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக காவிரி குண்டாறு திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் விவசாயிகளுக்கு விரோதமாக திமுக அரசு செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு காவிரி குண்டாறு திட்டத்தை நான் நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டு வந்து நிறைவேற்றினேன். அந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது இந்த திருச்சுழி சட்டமன்ற பகுதி முழுவதும் இன்றைக்கு பசுமை நிறைந்த பகுதியா இருக்கும். அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த அரசு விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்குது. விவசாயிகள் எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். நான் ஒரு விவசாயி இருக்கின்ற காரணத்தினாலதான் இந்த திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து 14,000 கோடி 1,000 2,000 இல்ல, இதுவரைக்கும் தமிழகத்தில் 14,000 கோடி நீர்ப்பாசன துறைக்கு ஒதுக்கினது கிடையாது. இந்த மக்களுக்காக திருச்சுழி சட்டமன்ற தொகுதியிலே வாழுகின்ற விவசாயி தொழிலாளி இந்த தொகுதி ஏற்றம் பெற வேண்டும். இங்கே பசுமை நிறைந்த பகுதியாக மாற்ற வேண்டும். அதற்காக 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டு முதற்கட்டமாக 700 கோடி ஒதுக்கப்பட்டு முதற்கட்ட பணி புதுக்கோட்டையிலே திட்டத்தை ஆரம்பித்தேன். காவிரி குண்டாறு திட்டத்திற்கு கடந்த 4 ஆண்டுகளாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிதி ஒதுக்காமல் தொகுதி மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தனது சொந்த தொகுதி மக்களுக்கான திட்டத்தையே நிறைவேற்ற முடியவில்லை என்றால் தங்கம் தென்னரசு பதவியிலிருந்து என்ன பயன் எனவும் கேள்வி. இங்கே இருக்கின்ற நிதியமைச்சர், இந்த தொகுதியில் நிதியமைச்சர் தானே தங்கம் தென்னரசு, அவர் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறார். நிதி ஒதுக்காம 4 ஆண்டு காலம் அந்த திட்டத்தை கிடப்புல போட்டிருக்கிறார். இது மக்கள் விரோத ஆட்சி தானே, விவசாயிகள் விரோத ஆட்சி தானே. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலனை தடுத்து நிறுத்துறார். இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்றிருந்தாலும் கூட நிதியமைச்சராகின்ற அவர் இந்த தொகுதி மக்களுடைய நன்மை கருதி, விவசாயியுடைய நன்மை கருதி, விவசாயியுடைய தொழிலாளியுடைய நன்மை கருதி நிதியமைச்சராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அவருடைய சொந்த தொகுதியில இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா இவர் எதற்கு எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? இவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் 16 கால் மண்டபம் அருகே புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்திற்கு உற்சாக வரவேற்பு. அலைக்கடல் என திரண்ட மக்கள் புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து ஆரவாரம். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு காளைக்கு சிலை அமைக்கப்படும். அவனியாபுரம் மக்களின் கோரிக்கையை ஏற்று அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. இங்கே கோரிக்கை வைத்திருக்கின்றீர்கள். அவனியாபுரம் என்று சொன்னால் ஜல்லிக்கட்டுக்கு பெயர் பெற்ற ஊர் அவனியாபுரம். இந்த பகுதியிலே இங்கே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள், கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். இந்த அவனியாபுரத்திலே ஜல்லிக்கட்டு காளை சிலை அமைக்கப்படும்.
ஜல்லிக்கட்டு போட்டிகளை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்ட திமுக அரசு போட்டிக்கான டோக்கன் வழங்குவதில் கூட லஞ்சம் ஊழல் செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பல மாநகராட்சிகளில் ஊழல் செய்த பணத்தை பிரிக்கும் தகராறில் திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதாகவும் விமர்சனம். இதுல கூட ஊழல் செய்யறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது அந்த ஜல்லிக்கட்டு அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த போட்டி நடத்துவார்கள். அது முறையாக நடந்தது. அந்த கிராமத்தில் இருக்கின்ற காளைகள் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு அமைந்த பிறகு இன்றைக்கு அரசு கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அந்த அரசாங்கம் யாருக்கெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற காளைகளுக்கு டோக்கனை வழங்கி அதிலே லஞ்சம் பெறுகின்ற அரசு விடியா திமுக அரசு. இதை கூட விட்டு வைக்கல. 4 முறை வெளிநாடு பயணம் சென்ற ஸ்டாலின் 36 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாக கூறும் நிலையில் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. வெளிநாடு முதலீடு குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டால் விடிய அமைச்சர் TRP ராஜா கதை அளப்பதாகவும் விமர்சனம். திரு ஸ்டாலின் அவர்கள் 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இந்த 4 முறை வெளிநாட்டு பயணத்தில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த முதலீடு என்ன? மக்களை ஏமாற்றாதீங்க. எவ்வளவு தொழில் முதலீட்டு ஈர்த்தீர்கள்? என்னென்ன தொழில் வருகிறது? எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க? அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துடைய நிலைமை என்ன? எத்தனை தொழிற்சாலைகள் இந்த அரசு வந்த பிறகு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளை அறிக்கை கேட்டா இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் வாங்கிய மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்டுள்ள நிலையில் இவர்களா மக்களை காப்பாற்றப் போகிறார்கள்? திருப்பரங்குன்றத்தில் எழுச்சி உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஸ்டாலின் வாங்கின மனு நேற்று பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. திருப்புவனம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் ஆற்றுல அந்த மனுலாம் வீசி எறியப்பட்டது. இவருடைய மனுலாம் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு பாருங்க. மக்களுடைய மனுக்களை ஆத்துல விசிறி எறியப்பட்டு இன்றைக்கு அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் வெளிவந்த செய்தி. இவரெல்லாம் மக்களை காப்பாற்ற போறாங்க. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையின் உயர்ந்த பொறுப்பான டிஜிபியை கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத கையாலாகாத அரசு திமுக என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. தகுதியானவர்களை டிஜிபியாக நியமிக்காமல் தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிக்க வேண்டும் என்பதற்காக விடியா திமுக அரசு பொறுப்பு டிஜிபியை நியமித்துள்ளதாக புரட்சித் தமிழர் சாடல். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில. அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த டிஜிபி ஓய்வு பெறுகின்ற நாள் இந்த அரசுக்கு தெரியும். அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற 8 டிஜிபிகள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. மதுரை மாநகராட்சி வரி முறைகேட்டில் மேயரை காப்பாற்றுவதற்காக அவரின் கணவரை கைது செய்து திமுக அரசு கண்துடைப்பு நாடகமாடியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக அரசு அமைந்ததும் வரி முறைகேட்டில் ஈடுபட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புரட்சித் தமிழர் திட்டவட்டம். மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர், கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர். எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய கணவர் ஊழல் செய்ய முடியாது. மேயருடைய உத்தரவின் பேரில் தான் முறைகேடு நடந்திருக்கும். அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணையிலிருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது. அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன்
முழுமையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த முறைகேட்டில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவள் அனைவரும் சட்ட நீதியாக அவளுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளுக்கு விவசாய கருவிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம், ஆண் விவசாயிகளுக்கு 40% மானியத்தில் டிராக்டர் கொடுத்த அரசு அதிமுக அரசு. விவசாயிகள் வாழ்வில் ஏற்றம் கொடுத்த அரசு அதிமுக என திருமங்கலம் தொகுதியில் நடைபெற்ற எழுச்சி பிரச்சாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதனால விவசாயிகளுக்கு வேளாண் கருவிகள், டிராக்டர், பெண்கள் மூலமா பெண்கள் விவசாயியா இருந்தா 50% மானியம், ஆண்களுக்கு 40% மானியத்தில் டிராக்டர் கொடுத்தோம், இடுபொருள் மானியம் கொடுத்தோம். இப்படி பல திட்டங்களை நிறைவேற்றி விவசாயியுடைய வாழ்வில் ஏற்றம் உயர்த்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை உட்பட மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருவதில் முதல் இடத்தில் இருந்த அரசு அதிமுக என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் விடியா அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. இது திருமங்கலம் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரா மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க. இன்று வரை அந்த மருத்துவமனை முழுமை பெறவில்லை. இந்த விடியா திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விரைந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவு பெற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும். இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை. சிந்திச்சு பாருங்க. விவசாயிகளுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்தில் இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட டி குன்னத்தூரில் அம்மா கோவில் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் பொதுமக்கள் முளைப்பாரி ஏந்தியும் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை மாவட்டம் டி குன்னத்தூர் பகுதியில் உள்ள அம்மா கோவிலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை. அம்மா கோயிலுக்கு வருகை தந்த புரட்சித் தமிழருக்கு அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வரவேற்பு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திற்கு வருகை தந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. மாடுபிடி வீரர்கள், ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்போரும் ஜல்லிக்கட்டு நாயகருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரை கிழக்கு மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. விவசாயிகளின் தோழனான புரட்சி தமிழருக்கு நாட்டு பசுமாடு மற்றும் கன்று வழங்கி பரிசளிப்பு. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் முதலாம் படைவீடாம் திருப்பரங்குன்றம் தொகுதியின் மக்கள் மதுரை சித்திரை திருவிழாவை போன்றதோர் எழுச்சிமிகு வரவேற்பில் திளைக்க செய்தனர் என அதிமுக பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி. மதுரை மண்ணில் துவங்கிய 4ஆம் கட்ட எழுச்சி பயணம் தமிழ்நாட்டின் புதியதோர் விதி செய்யும் வரலாற்று பயணமாக மாறுவதற்கு மக்களும் சாட்சி, மகேசனும் சாட்சி என புரட்சி தமிழர் அறிக்கை. பூத் பாகம் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தான பயிற்சிகளை அளிக்க பொறுப்பாளர்கள் நியமனம். பணிகளை முறைப்படுத்தி செயல்படுத்துவதற்காக மண்டலங்களுக்கு உட்பட்ட மாவட்டங்கள் வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. பூத் பாகம் கிளைக்கழக நிர்வாகிகள் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தான பயிற்சிகளை அளிக்க நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அனைவரும் அவரவர் மாவட்டங்களுக்கு நேரில் சென்று தங்களுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் உத்தரவு. பொறுப்பாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் முழு ஒத்துழைப்பு நல்கிடவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். அதிமுக அமைப்பு செயலாளராக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நாஞ்சில் எம் வின்சென்ட் நியமனம்.
கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராசிபுரத்தில் யானை தாக்கியதில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதியவரை சந்தித்தார் அதிமுக தலைமை கழக செயலாளர் SP வேலுமணி. முதியவர் மற்றும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். கோவை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்த அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மக்கள் பிரச்சினைகள் குறித்து மனு அளித்தார். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், காட்டு யானைகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டில் மது போதையில் 2 லாரி ஓட்டுநர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்யப்பட்ட பயங்கரம். திறனற்ற ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து மக்களை குடிகாரர்களாக்கியதே இதுபோன்ற கொலை சம்பவங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் 77 வயதான மூதாட்டி அடையாளம் தெரியாத நபர்களால் குத்திக் கொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக வைத்திருந்த 7 கிலோ கஞ்சாவுடன் திருப்பூரை சேர்ந்த 20 வயதேயான இளைஞர் சிக்கினார். போதையின் பாதையில் இளைஞர்கள் செல்லாதீர்கள் என்று கூறும் முதலமைச்சரின் திறனற்ற நிர்வாகத்தால் பட்டப்படிப்பு பயிலும் வயதில் இளைஞர்களின் வாழ்க்கை திசை மாறி செல்வதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழக ஆந்திர மாநில எல்லையான எலாவூர் நவீன சோதனைச் சாவடியில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 590 கிலோ கஞ்சாவை மினி லாரியில் கடத்தி வந்த 6 பேரை பிடித்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. முதலமைச்சர் ஸ்டாலின் அரசின் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதற்கும் சோதனைச் சாவடியில் அதிகாரிகள் மாமூல் வாங்கிக் கொண்டு கடத்தல் பொருட்களை அனுமதிப்பதற்கு இதுவே சான்று என குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் மாணவர்கள் 2 கோஷ்டிகளாக மோதிக்கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. சாதிய மோதல்கள் வன்முறை இல்லாத ஆட்சி செய்வதாக ஸ்டாலின் பேசும் வசனங்கள் பொய் என்பதற்கு உயர்கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் மோதல்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே வீராணம் ஏரியின் தண்ணீர் புகுவதால் விவசாய விளைநிலங்களில் பாதிப்பு. ஏரி தண்ணீர் வயல்களில் புகாமல் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தும் விடிய அரசின் அதிகாரிகள் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்களோ ஒன்றும் செஞ்சது இல்லை. இது வரைக்கும் இந்த பாலம் கட்டினத்துல எங்களுக்கு நஷ்டம்தான், லாபம் கிடையாது. எங்களுக்கும் மண் அடிச்சு தரணும். துறை அதிகாரிகள்லாம் வந்து பார்வையிடுறாங்க. பார்வையிட்டு நாங்கள் செஞ்சு தரோன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதோட சரிங்க, இதுக்குண்டான ஏற்பாடு யாரும் செய்யலை, இதுக்குண்டான வேலை யாரும் செய்யலைங்க. அதை வந்து மேற்பார்வைகளை மாவட்ட ஆட்சியர்களோ அரசு அதிகாரிகளோ இதுக்குண்டான மேற்பார்வைகளை இந்த வேலை செஞ்சாக்க விவசாயிகள். மாவட்டம் வாலாஜாப்பேட்டை அருகே உள்ள செங்காடு ஒழுகூர் பகுதிகளில் தேசிய நுகர்பொருள் வாணிப கழகம் 5 மாதங்களுக்கு முன் வாங்கிய நெல் மூட்டைகளுக்கான பில் மற்றும் பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. 8வது முறையாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு அளித்த விவசாயிகள் நிலுவைத் தொகை வழங்காவிட்டால் கண்டன போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட தகராறில் பெண் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேரை தாக்கிய கும்பல். இரவு நேரங்களில் 2 நாட்களாக 10ற்கும் மேற்பட்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் சுற்றி வந்து மிரட்டல் விடுவதாக கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே செம்பேடு கிராமத்தில் திருநாய் கடித்ததில் மாமியார் மருமகள் உட்பட 3 பேர் படுகாயம். நல்வாய்ப்பாக பொதுமக்கள் காப்பாற்றியதால் 3 உயிர் தப்பிய நிலையில் திருநாய்களை கட்டுப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டும் அவற்றை நடைமுறைப்படுத்தாமல் கமிஷனை எதிர்பார்த்து கமிஷன் மாடல் அரசு காத்திருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேசம்.
சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மெய்யம்பாளையம் ஏரி நிரம்பி உபரிநீர் வெளியேறியதால் விவசாய நிலத்தில் புகுந்து மக்காச்சோளம், பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் சேதம். 4 லட்சம் வரை செலவு செய்தும் பயிர்கள் அனைத்தும் மூழ்கிவிட்டதாக வேதனையடையும் விவசாயிகள் நீர்வழி ஓடைகள் தூர்வாருவதுடன் இழப்பீடு வழங்க வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டங்கள் வழியாக ஓடும் பாலாற்றில் தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் கழிவுநீரை வெளியேற்றி மாசு ஏற்படுத்துவதாக தொடரப்பட்ட வழக்கில் தற்போதைய நடவடிக்கைகள் என்ன? விரிவான நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய விடியா திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நூலக கட்டடத்திற்கு மின்சாரம் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் படிக்க முடியாமல் அவதி. கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் வைத்தும் விடியா ஸ்டாலின் அரசு ஊராட்சி நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 15 கிராம சபையிலையும் அந்த தீர்மானத்தையும் அந்த வந்திருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட சொன்னோம். அந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்காம இருக்காங்க. உடனடியாக தமிழக அரசு இது மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அது ஒப்பந்ததாரர் யாரோ அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட மன்னூர்பேட்டை பகுதியில் சாலை ஓரங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். விடியா ஸ்டாலின் அரசு அம்பத்தூர் மண்டல அதிகாரிகளின் அலட்சியத்தால் அப்பகுதியில் சுமார் 3க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சூளைமேட்டில் கல்லூரி பேராசிரியரின் வீட்டில் இருந்த 20 சவரன் தங்க நகை கொள்ளை. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் நாள்தோறும் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கரும்பூரில் காலனி தொழிற்சாலை 3 கடைகள் விவசாய நிலங்களின் பூட்டை உடைத்து 5 லட்சம் மதிப்பிலான ஜென்செட், மின் மோட்டார்கள் மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. ரோந்து பணி மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள ஏவல் துறையால் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் பகீர் குற்றச்சாட்டு. ஈபி கட் பண்ணுறதுனால இது வரைக்கும் இவ்வளோ போயிருக்கு. அதே மாதிரி நம்ம கம்பெனி பக்கத்தில் கடையிலையும் இன்னும் எதிரில் இருக்க கடையிலும் எல்லா இடத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துலையும் உடைச்சிருக்காங்க. இதே சம்பவம் தொடர்ந்து ஒரு மாதமாக பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுங்களில் மோட்டர் வயருங்க, கிணத்துல வர வயருங்க இதெல்லாம் கட் பண்ணி போயிட்டுருக்காங்க. இதே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து எந்நேரமும் உபரிநீர் திறக்கப்படும் அபாயம். வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அச்சத்தில் உறைந்துள்ள கரையோர மக்கள். காஞ்சிபுரத்தில் 10க்கும் மேற்பட்டோரை கடித்து குதறிய வெறிநாய் ஒன்று பொதுமக்களை குறிவைத்து துரத்துவதால் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை அனைவரும் அச்சத்தில் உறைந்துள்ள அவலம். ஏற்கனவே நாய்களுக்கு கருத்தடை செய்ததாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த மாநகராட்சி எப்போதும் போல தற்போதும் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்த தமிழக அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தாக்கல். டிஜிபி பதவிக்கான காலம் நிறைவடைவதற்கு 3 மாதத்திற்கு முன்பாகவே தகுதியானவர்கள் பட்டியலை யுபிஎஸ்சிக்கு பரிந்துரைக்க வேண்டிய நிலையில் விடியா திமுக அரசு பிறப்பித்துள்ள ஆணை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என மனு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 பேர் படுகாயம். விளம்பர மாடல் திமுக அரசு பராமரிப்பற்ற தகரடப்பா பேருந்துகளை இயக்குவதன் காரணமாக அடிக்கடி விபத்துக்கள் நிகழும் அவலம். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அடுத்த பிலாக்கொட்டா பாறை பகுதியில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து காவல்துறையின் அலட்சியத்தால் சாலை விதிகள் காற்றில் பறக்கும் காகிதமானதால் அடிக்கடி சாலை விபத்துகள் நிகழ்வதாக பொதுமக்கள் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பள்ளி மினி பேருந்து உருண்டு விழுந்ததில் பள்ளி மாணவ மாணவிகள் 51 பேர் படுகாயம். காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே மாடு குறுக்கே வந்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த விடியா அரசின் தகர டப்பா பேருந்து சாலையோரம் கவிழ்ந்ததில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் பயணிகள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பயணிக்க வேண்டிய அவலம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் லால் பாட்சா ராஜா விநாயகரை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். வழிபாட்டிற்காக அண்டை மாநிலத்தவரும் வருகை புரிந்துள்ளதால் நீண்ட வரிசையில் இன்று தரிசித்த பக்தர்கள். தெலங்கானா மாநிலம் வாரங்களில் மூங்கில், களிமண் உள்ளிட்ட இயற்கை பொருட்களை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் உருவாக்கப்பட்டுள்ள 45 அடி உயர விநாயகர். தங்க நிறத்தில் ஜொலிக்கும் விநாயகர் சிலையை காண குவிந்து வரும் ஆர்வலர்கள்.
வருகிற 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யவும் வாய்ப்பு என தகவல். ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவு ஏற்பட்டதன் எதிரொலியாக தொடர்ந்து 7வது நாளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வைஷ்ணவ தேவி கோவில் யாத்திரை. மூடப்பட்டுள்ள வழித்தடங்கள் திறக்கப்படும் நாளை எதிர்நோக்கி காத்திருக்கும் பக்தர்கள். நாட்டின் குறைந்த ரயில் பாதை கொண்ட மாநிலமான மிசோரமில் 55 உயரமான பாலங்கள், 48 சுரங்க பாதைகளுடன் சவால் நிறைந்த புதிய ரயில் பாதை அமைப்பு. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலை அசாமின் சில்சார் நகருடன் இணைக்கும் புதிய ரயில் நிலையத்தை பிரதமர் மோடி வரும் 13ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார் என தகவல். 3 வினாடிகளில் 100 கிலோமீட்டர் வேகத்தை கடக்கும் டெஸ்லா நிறுவனத்தின் சூப்பர் ஃபாஸ்ட் கார் அறிமுகம். 460 BHP பவர் மற்றும் 751 Nm டார்க்கை வெளிப்படுத்தும் திறனுடன் கூடிய காரை அறிமுகப்படுத்தி உலகை உற்றுநோக்க வைத்துள்ள டெஸ்லா நிறுவனம். ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் இந்திய சந்தையில் விற்பனை செய்யப்படும் அதன் 450 எபெக்ஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு க்ரூயிஸ் கண்ட்ரோல் வசதியை வழங்கப் போவதாக அறிவிப்பு. தினசரி பயணத்தை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டு புதிய அம்சங்களை வழங்கப்படுவதாக அறிவிப்பு. சீன அதிபர் ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோருடன் பிரதமர் மோடி ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்றதை தொடர்ந்து இந்தியாவுடனான நட்பு குறித்து அமெரிக்கா வெளியிட்ட பதிவு. இந்தியா அமெரிக்கா இடையிலான கூட்டாண்மை தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டுவதாகவும் 21ஆம் நூற்றாண்டை வரையறுக்கும் மிகச்சிறந்த உறவு என்றும் அமெரிக்க தூதரகம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியீடு. நியூயார்க்கில் நடைபெறும் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை சபலென்கா காலிறுதிக்கு தகுதி. 4வது சுற்று ஆட்டத்தில் ஸ்பெயினை சேர்ந்த கிறிஸ்டினா புக்சாவை 6-1, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் சபலென்கா. மாநில அரசை மோசமாக விமர்சிக்கும் மனுஷி மற்றும் பேட் கேர்ள் திரைப்படங்கள் தணிக்கை துறையில் சிக்கல்களை சந்தித்ததால் தனது தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக இயக்குனர் வெற்றிமாறன் அறிவிப்பு. திரைப்படங்களை இயக்குவதில் எளிதாக உணரும் தான் ஒரு தயாரிப்பாளராக இருப்பதை மிக கடினமாக உணர்வதாகவும் இயக்குனர் வெற்றிமாறன் கருத்து.